லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49வது வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். தேங்க்யூ. அநேக வேத வசனங்களை கேட்டு நிறைஞ்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஒவ்வொரு வருஷமும் 40 நாள் கன்வர்ஷன் கூட்டம், எழுப்புதல் கூட்டம், இடைநாள் கூட்டங்கள் இல்லையா? சோத்திரம். ஆமாம், பயங்கரமாக நீங்கள் வசனத்தை கேட்டு நிறைஞ்சிருக்கிறீங்க. ஒரு சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இனி இதுக்கிடையில் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வசனத்தை சொல்கிறோன்னு தெரியல. ஒரு சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், பிரசங்கியார்களை காட்டிலும் இப்போ யாருக்கு தான் அதிகம் வசனம் தெரியும்? ஆமாம், விசுவாசிகளுக்கு தான் தெரியும். ஒரு சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா அதிகமாக கேட்குறீங்க. நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், கன்னியாகுமரி மாவட்டத்து விசுவாசியை தலைகீழ பிடிச்சு இடித்த ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா ஒரு சத்தமாக சொல்லுங்களேன். எப்படி? கன்னியாகுமரி மாவட்டத்து விசுவாசியை தலைகீழ பிடிச்சு இடித்த ஒரு வாய்ப்பு எங்கேயாவது கிடச்சுன்னா, தலைகீழ பிடிச்சு இடித்தா ரத்தமும் தண்ணி எல்லாம் வெளியே வராது. இதுகளுக்கு வெளியே வாரது என்னன்னா கெட்டுக்கட்டா பிரசங்கம். கெட்டுக்கட்டா என்ன வரும்? பிரசங்கம் விழும். ஆமேன். ஒரு சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கணக்கு ரொம்ப கேட்கப்படும். அதில் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எவர்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவங்கள்ட்ட அதிகமான கணக்கு கேட்கப்படும். நம்ம ரொம்ப கேட்குறோம், அதனால நம்ம ரொம்ப கணக்கும் ஒப்புவிக்கணும். ஒரு சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சரி, போகட்டும். ஸ்தோத்திரம். வாசித்த வசனத்துக்கு உள்ளாக போகலாம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆமேன். பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு அறிமுகமான ஒரு வேத வசனம், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். ஒரு சத்தமாக சொல்லுங்களேன். அந்த அக்கினியை போட வந்தேன், அது என்ன செய்யணும் விரும்புகிறாரா? அது பற்றி எரியணும். ஒரு சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆமென். பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பூமியில் எதுக்காக வந்தேன்னா அக்கினியை போட வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அக்கினியை போட வந்தவர் சொல்றாரு, நான் போடுகிற இந்த அக்கினி அது எரிந்து கொண்டிருக்கணும், அது ஜுவாலித்து எரியணும், அது பரவி பிடிக்கணும். அந்த அக்கினி ஒரு நாளும் அணைந்து போக அவர் விரும்பவே இல்லை. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 31 நாட்களாக ஆமென் அக்கினியை அவர் பற்றி பிடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பற்றி பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சரி, கவனிக்கலாம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் சொல்றாரு இல்லையா? இந்த அக்கினியை எந்த விதத்துல போடுறாரு அப்படின்றத உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். இப்போ அக்கினின்னு சொன்னா ஏதோ அக்கினி அள்ளி அப்படி தூக்கி அவர் வீசுறார் அப்படி நீங்க நினைச்சுக்க கூடாது. பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன் அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த அக்கினியை போட வந்தவர் அக்கினியாக எதை அவர் போடுகிறார்? எதை அக்கினி என்று சொல்லுகிறார்? வேகமாய் வாசிங்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 29வது வசனம். Book of Jeremiah chapter 23 verse 29. Come on, சத்தம் உயர்த்தி வாசிங்க. அக்கினியை போலும், என் வார்த்தை அக்கினியை போலும், கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும், கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை அக்கினியை போலும், கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவா? இப்போ கவனிங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். இப்போ எதை அக்கினின்னு சொல்றாருன்னா, என் வார்த்தை அக்கினி. வரல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, என் வார்த்தையை அக்கினியை போலும், கன்மலையை நொறுக்கும் சம்மட்டி போலும் இருக்கிறது அல்லவா? ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த 30
30 நாட்களா அவர் எதை கொட்டிட்டு இருக்கிறாருன்னா வார்த்தையாக அக்கினியை கொட்டி கொண்டிருக்கிறார். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ 30 நாளா நீங்க எதை தான் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அக்கினிமயமான வார்த்தைகள். அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். லிசன். ஏன் என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாருன்னா அக்கினி 2 காரியங்களை செய்யும். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, அக்கினி என்பது வேண்டாதவைகளை எரிக்கும், வேணும்ன்றத ஜுவாலித்து எரிய பண்ணும். கைகளை தட்டி ஒண்ணு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அக்கினிக்கு 2 தன்மை இருக்கிறது. வேண்டாத எவையேனும் இருக்குமானால் அவைகளை இந்த அக்கினி சுட்டரித்து விடுகிறது. 2வது, எது தேவையோ அதை பற்றி எரிய வைக்கிறது. இந்த பகல் உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிற வார்த்தை உங்கள் ஜீவிதத்தில் எது எல்லாம் வேண்டாதவைகளாய் இருக்கிறதோ அவைகளை அந்த வார்த்தை எரிக்கும். 2வது, உங்களை ஜுவாலித்து எரிய வைக்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எஸ், நல்ல கைகளை தட்டுங்களேன். எஸ், ஆமென், ஹல்லேலூயா. இந்த பகல் நீங்க எப்படி வார்த்தையை கேட்க போறீங்க அப்படின்னா அக்னியாக. இந்த அக்கினி வந்து விழும்போ என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற வேண்டாதவைகளை இந்த அக்கினி எரித்து கொண்டே இருக்கும். சிலரை ஜுவாலித்து எரிய பண்ணி கொண்டே இருக்கும். நான் கர்த்தருக்காக பயன்படணும், கர்த்தருக்காக பிரகாசிக்கணும், ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும் அப்படின்னு விரும்புகிறவங்களை இந்த அக்கினி ஜுவாலித்து பற்றி பிடிக்க பண்ணும். சிலருக்குள்ள இருக்கிற சில வேண்டாதவைகளை இந்த அக்கினி எரிய பண்ணும். இன்றைக்கு 2 வேலையை அக்கினி செய்து கொண்டிருக்கிறது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். உன் வியாதியை இந்த அக்கினி எரிக்கும், உன் பாவத்தை அக்கினி எரிக்கும், உன் சாபத்தை அக்கினி எரிக்கும், உனக்குள்ள வேண்டாதவைகளை அக்கினி எரிக்கும். வேதம் சொல்லுகிறது முள் செடி பற்றி பிடித்தது, ஆனால் அந்த செடி வேகவில்லை. இந்த பகல் நீ வெந்து போக மாட்டாய், ஆனா உனக்குள் வேண்டாதவைகள் சிலது சாம்பலாகும். இந்த பகல் வார்த்தையாம் அக்கினியை அவர் எரிந்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் இதை ரிசீவ் பண்றீங்களோ இந்த பகல் சில விடுதலைகள் உனக்குள் வெளிப்படும். கை தட்டுங்க பார்க்கலாம். சிகபல துடமன சந்தன பௌடமான துடபலமா ரிகபல பௌடமான துடபல ரிகபல பௌடமான தீரபலமா. எஸ், come on, come on, come on. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். என் வார்த்தையை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி அல்லது சுத்தியலாக வார்த்தை வெளிப்படும். உடைக்கப்படாத பகுதிகளை சுத்தியலா தான் உடைக்க முடியும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வார்த்தை எப்படி இருக்குதா? ஒரு சுத்தியல் சம்மட்டியா இருக்குதா. வார்த்தை எப்படி இருக்குதா? அக்னியா இருக்கிறதா. அப்போ பூமி மேல் அக்கினியை போட வந்தேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல. இந்த அக்கினி என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. வரல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை நமக்கு நேராக எப்படி வருகிறது அப்படின்னா அக்கினி துண்டாய் வருகிறது. இந்த அக்கினி எனக்குள்ள விழும்போது இது எனக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை, எனக்குள்ள இருக்கிற தீட்டுகளை, எனக்குள்ள இருக்கிற வேண்டாதவைகளை, சாக்கடைகளை எல்லாம் இது எரித்து என்னை ஜுவாலித்து எரிய பண்ணுகிற பரலோக அக்கினி இந்த பகல் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற தெய்வ பிள்ளை கை அடிக்கும் போது உன் கண்ணு சூடா இருக்கும், உன் காது சூடாகும், உன்னுடைய சரீரம் ஒரு அனலாகும். நீ கண்ணை திறந்தா திறக்க முடியாது. உன் காதுல இருந்து ஒரு புகை வர்ற மாதிரி ஒரு அனலை நீ ஃபீல் பண்ண போற. இந்த பகல் கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாய் பவர். எஸ், 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 in the name of Jesus. இந்த பகல் சுட்டரிக்கிற அக்கினி, ஜுவாலித்து எரியப்படுகிற அக்கினி, அது பரலோக அக்கினி. எஸ், ஆமென்.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வேதம் சொல்லுகிறது என் வார்த்தை எப்படி வருமா? அக்கினியாக. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். நம்பர் 2, வேகமாக வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 3 verse 11. வேகமாய் வாசிக்கலாம். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். வருகிறவரோ, எனக்கு பின் வருகிறவரோ வல்லவராய் இருக்கிறார், என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். இப்ப கவனிங்க. இரண்டாவது, பூமி மேல் அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னார் இல்லையா? இரண்டாவது எதை அக்கினியாக போடுகிறார்? பரிசுத்த ஆவியின் அக்கினி. ஒரு அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் வெரி கிளியர். எனக்கு பின் வருகிறவரோ அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். இப்ப நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். ஆனா ஸ்பெஷலா சொல்றாரு, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஒரு அக்கினியினால ஒரு பிள்ளை ஞானஸ்நானம் பெற்றிருந்தா இந்த உலகத்துடைய எந்த அசுத்தம் உன்கிட்ட வராது. இந்த 31வது பகல்ல நீங்க கேட்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை உணர்த்துகிறாரு. ஆனா அந்த பாவம் என்ன விட்டு வெளியே போகணும்னா இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பேன்னு சொன்னாரு. அந்த அக்கினியுடைய ஞானஸ்நானம் இந்த பகல் சபைக்கு தேவை. கை தட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா செய்றேன். பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், பேசுறேன். பார்க்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா பார்க்கிறேன். தொடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா தொடறேன். காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து உணர்த்துறாரு. ஆனா ஈஸியா உன்கிட்ட பாவம் வருதுன்னா உனக்கு இன்னைக்கு ஒரு அபிஷேகம் தேவை. அது ஆவியானவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஒரு ஞானஸ்நானம். இந்த அக்கினியினால ஞானஸ்நானம் பெற்றா நீ அனலாயிடுவ. உன் கிட்ட பாவம் தொடவே முடியாது. உன் கிட்ட வந்துச்சுன்னா அந்த பாவம் சாம்பலாயிடும். இந்த பகல் அந்த அக்கினியினால் ஒரு ஞானஸ்நானம் எனக்கு தேவை. என் வாலிபத்தை காத்துக்கொள்ள, என் வாழ்க்கையை காத்துக்கொள்ள, என் குடும்பத்தை காத்துக்கொள்ள, என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, என் கிருபையை காத்துக்கொள்ள, என் வரங்களை காத்துக்கொள்ள, என் அபிஷேகத்தை காத்துக்கொள்ள எனக்கு அக்கினியினால ஞானஸ்நானம் தேவை. கை தட்டி பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. Yes, yes, hallelujah, hallelujah. ஆலயத்துக்கு உள்ள இருக்கும் கேட்கிற வசனம் எல்லாம் என்கிட்ட தான் பேசுது. எனக்குள்ள புதிய தீர்மானம் எல்லாம் வருது. புதிய அர்ப்பணிப்பெல்லாம் செய்கிறேன். ஆனாலும் என்னால் திருந்தி வாழவே முடியலை. நான் திருந்தவே இல்லை. ஆனால் மற்றவங்க பார்வைக்கு நல்லவதான், மற்றவங்க பார்வைக்கு நான் நல்லவன் தான். ஆனால் நான் திருந்தலை. என் வாழ்க்கையில் இன்னும் நான் திருந்த முடியலை. என் வாழ்க்கையில் வெளியே போனால் நான் பழைய வாழ்க்கையில் கால் வச்சிடுறேன். பழைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வருது. இந்த பகல் ஆவியானவர் 31வது பகல் சிலரோடு கூட தெளிவாய் இடைப்படுகிறார். இந்த பகல் உனக்கான ஒரு விசேஷித்த கரம் இறங்கி வருகிறது. உனக்காக அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஒரு ஞானஸ்நானம் தருகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அக்கினியை போட வந்தேன்னு சொன்னா அக்கினி எதை காண்பிக்கிறது? எதெல்லாம் அக்கினியா போடுறார் அப்படின்னா வார்த்தை அக்னியாய் வெளிப்படுகிறது. நம்பர் 2,
பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? ஞான ஸ்நானம். நம்பர் 3, வேகமாய் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு, அக்கினிமயமான நாவுகள். இங்க ஒண்ணு பேசி அங்க ஒண்ணு பேசி, இங்க ஒரு விதமா அங்க ஒரு விதமா, ஒருத்தரை பார்க்க ஒரு மாதிரி, இன்னொருத்தரை பார்க்கிற மாதிரி இன்னொரு மாதிரி, நேரம் கண்ட மாதிரி, ஆளு கண்ட மாதிரி, நாம யாருக்கு எல்லாருக்கும் ஃபேவரா எல்லாரையும் பிரியப்படுத்துற மாதிரி, அங்கோட்டும் வெட்டி இங்கோட்டும் வெட்டி, ஆமா ஒரு வெட்டு கேஸ் மாதிரி திரிகிற உன்னுடைய நாவை அக்கினிமயமான நாவாய் மாற்று. இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு அக்கினிமயமான நாவாக நம்முடைய நாவு மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நேரம் கண்ட மாதிரி பேசுறது, ஆளு கண்ட மாதிரி பேசுறது, யாரை பார்க்கிறோமோ அவங்க கிட்ட அவங்களுக்கு ஃபேவரா பேசுகிறது. இந்த பகல் வேளையிலே உன் நாவை அக்கினி தொட வேண்டும். ஆமை, உன் நாவை அக்கினி தொட வேண்டும். தவறுன்னு தெரிஞ்சாலும் தப்புன்னு தெரிஞ்சாலும் ஒத்துக்கு மத்தாலும் ஓதுற மாதிரி, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஜால்ரா போட்டுட்டு எல்லாரையும் சப்போர்ட் பண்ற மாதிரி உன் நாவு பேசிக்கொண்டு இருக்குமானா, இந்த உபவாசத்தினுடைய 31வது பகல் என் நாவை அக்கினி தொடட்டும் என்று சொல்லுகிறவங்க கைகளை தட்ட ஆரம்பிங்க பார்க்கலாம். என் நாவை அக்கினி தொடட்டும். உடபலப சந்தனபலப உடபல துரபல ரிகபல உடபல துடபல வரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினி மயமான நாவுகளை போல அவருடைய நாவுகள் பிரிந்திருக்கிற நாவுகளாக காணப்பட்டது. Dear brother and sister, பூமியில் அக்கினியை போட வந்தேன். நம்பர் 1, ஆமென், வார்த்தை அக்கினி என்று சொன்னார். நம்பர் 2, பரிசுத்த ஆவியினால் அக்கினியால் ஞானஸ்நானம் கொடுப்பேன் சொன்னார். நம்பர் 3, அவர் சொல்லுகிறார் பிரிந்திருக்கிற நாவுகள் அக்கினிமயமான நாவுகள். அல்லேலூயா சொல்லலாமே, சத்தமா சொல்லலாமே. அந்நிய பாஷை பேசுகிற உன் நாவு அக்கினிமயமான நாவா இருந்துச்சுன்னா நீ வேண்டாத காரியத்தை பேச மாட்ட. அந்நிய பாஷை பேசுகிற உன் நாவு அக்கினிமயமான நாவாய் மாறுமானோ நீ கள்ளத்தனத்துக்கு ஒத்து போக மாட்டாய். குறை பேசுறவங்களோட ஒத்து போக மாட்டேன், புரணி பேசுறவங்களோட ஒத்து போக மாட்டேன், கோல் சொல்றவங்கள ஒத்து போக மாட்டேன், ஊழியத்தை குறிச்சு சபையை குறிச்சு அற்பமா துச்சமா பேசுற நபரோடு கூட ஒத்து போக மாட்டேன். ஓ நாவு அக்கினிமயமா இருக்குமானோ ஓ வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். எல்லாரோட ஒத்து போகிறேன்னா இன்னும் நீ தொடப்படல. ஓ ஆவியை பரிசோதிக்கணும். அல்லேலூயா சொல்லலாமே, சத்தமா சொல்லலாமே, இன்னும் சத்தமா சொல்லலாமே. ஊழியக்காரங்களை பார்த்தா அவங்களை பிரியப்படுத்துற மாதிரி பேசுறது, அவங்க பின்னாடி போனா அவங்களுக்கு வித்தியாசமா அவங்களை குறித்து பேசுறது, விசுவாசிய முன்னாடி பார்க்கும்போது ஒரு விதமா பேசுறது, அவங்க இல்லாத நேரத்தில் இன்னொரு விதமா பேசுறது. இது என்ன நாவு தெரியுமா? இது ரொம்ப கேவலமான ஆவி. இந்த ஆவி இருக்குமானா இந்த பகல் என் நாவை அக்கினி தொடுவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது, இந்த நாவு மிகப்பெரிய காட்டை கொளுத்துகிற ஒரு அக்கினியாவா. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நாவை குறித்து யாக்கோபு அப்போஸ்தலன் ஒரு அதிகாரம் முழுவதுமாக இந்த நாவை குறித்து சொல்லுகிறார். இந்த நாவு மிகவும் மோசமானது. ஒரு அல்ல சத்தமா சொல்லலாமே, இன்னும் சத்தமா சொல்லலாமே. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் லேபில் பாஸ்பரஸ் இருக்கும்ல, இந்த பாஸ்பரஸை எதில் போட்டிருப்பாங்க? பாஸ்பரஸ் எதில் போட்டிருப்பாங்க தெரியுமா? லேபில் தண்ணிக்குள்ளார தான் போட்டிருப்பாங்க. தண்ணியில் இருந்து பாஸ்பரஸ் வெளியே எடுத்தாச்சுன்னா எரிஞ்சிடும். முன்காலங்களில் ஒரு வீட்டை தீ வைக்கணும், ஒரு காட்டை தீ வைக்கணும்னா பெட்ரோலும் தீப்பெட்டியெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. இந்த பாஸ்பரஸ் ஒரு வாய் நிறைய தண்ணியை ஊற்றிட்டு இந்த வாய்க்குள்ளால ஒரு துண்டு பாஸ்பரஸை போட்டுருவாங்க. எந்த இடத்துல போய் பத்த வைக்கணும் விரும்புகிறாங்களோ பூன்னு ஊதிடுவாங்க. இது போய் விழுந்த அந்த ஸ்பாட்டில் தீ பிடிச்சிக்கும்.
இந்த பாஸ்பரஸை விட மிகவும் மோசமானது நம்முடைய நாக்கு. பாஸ்பரஸை விட மிகவும் மோசமானது நம்முடைய நாக்கு. அதனால தான் 24 hours தண்ணிக்குள்ளே வச்சிருக்கிறாரு. எப்படி பாஸ்பரஸை தண்ணிக்குள்ள போட்டிருக்கிறாங்களோ அதே போல நம்முடைய நாக்கை எதுல தான் வச்சிருக்கிறாரு? 24 hours ஒரு ஊற்றை திறந்து கொடுத்து ஊறிண்டே இரு உள்ள. அந்த ஊற்று நின்னுச்சுன்னா ஒரு சொட்டு எனக்கு நாவு வரலது தண்ணி கொடுங்கன்னு சொல்லு, அது சாவ போற கேஸ். நாக்குல தண்ணி இல்லைன்னா அடுத்த நிமிஷம் நாக்கு உள்ள போயிடும். உள்ள போச்சுன்னா ஆளு முடிஞ்சுன்னு அர்த்தம். ஒரு சொட்டு தண்ணி விட்டாலும் தாகம் தீராது. உள்ள இருக்கிற சுரப்பி சுரந்தாதான் நாக்கு சரியா செயல்படும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நாவு ஒரு நெருப்பு, அது ஒரு பாஸ்பரஸ். அதனாலதான் 24 மணி நேரமும் இது வெள்ளத்துக்குள்ளேயே கிடக்குது. ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீ தூங்கி எழும்பும் போது வா நிறைய துப்பல் இருக்கும் தெரியுங்களா? ஆமா, உறங்கும் போது நாவு வரண்டாலும் நீ செத்தேன்னு அர்த்தம். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நாம நம்ம தூங்கினாலும் நமக்குள்ள இருக்க நாவு அவன் நினைஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமா, இந்த நாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது இது ஒரு நெருப்பு. ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இது இங்கேயும் வெட்டும் அங்கேயும் வெட்டும். அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது? நரம்பு கிடையாது. ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் அங்கோட்டும் பேசும், இது இங்கோட்டும் பேசும். பூமியின் மேல அக்கினியை போட வந்து அவன் வேதம் சொல்லுகிறது. இந்த அக்கினி என்ன வேதம் சொல்லுகிறது? அக்கினி மயமான நாவுகள். ஒரு விசுவாசியுடைய நாவு எப்படிப்பட்ட நாவா இருக்கணும் தெரியுமா? அக்கினி மயமான நாவா இருக்கணும். இதுல வேண்டாத காரியங்களை பேசக்கூடாது, வேண்டாத காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, தேவையற்ற காரியங்களுக்கு ஒத்து பேசக்கூடாது. இந்த நாவு ஒரு நெருப்பாய் மாறணும். கையை தட்டி கத்தரவனு தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. சரி, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப எதெல்லாம் அக்கினின்னு பார்த்தோம்? வார்த்தை அக்கினி, அக்கினியால ஞானஸ்நானம். நம்பர் 3 அக்கினிமயமான நாவுகள். வாசிங்க, இன்னும் ஒரு காரியம் கூட வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 6 verse 5 வேகமாய் வாசிக்கலாம். ஐயோ அதமானேன், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன், என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. அப்ப பாவம் செய்வதற்கு ஆயுதமாக பயன்படுவது நாவு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் பிரவேசிப்பதற்கு, ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வருவதற்கு இன்றைக்கு மிகவும் உறுதுணையா இருக்கிறது இந்த நாவு தான். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாவுனால பேசி பேசிதான் என்ன வருது? என்ன வருது? பாவம். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்களேன். வேண்டாத ஒரு நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்துச்சுன்னா அந்த நம்பர் யாருதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு போனை பண்ணி அந்த போன் வழியாக ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி அதுல என்ன வருது தெரியுமா? பாவம். இதுக்கு வழி வைக்கிறது நாவு. வேதம் சொல்லுகிறது, அந்த சேராபீன்களில் ஒருவன் தன் கையில் பிடித்திருந்த குரட்டினால் பலிபீடத்தில் ஒரு துண்டு அக்கினி எடுத்துக்கொண்டு வந்து அவன் நாவை தொட்ட போது அவன் அசுத்தம் நீங்கி அவன் பரிசுத்தமானான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. நாவினால எத்தனையோ முறை நம்ம பாவம் செய்திருக்கிறோம். நாவுனால எவ்வளவோ பாவம் நம்முடைய வாழ்க்கையில
வருகிறது. ஆமை மருமகளை பற்றி தேவையில்லாம பிள்ளைகிட்ட பேசுறது, ஆமை மாமனார் மாமியாரை பற்றி தாய் தகப்பன்ட்ட பேசுறது, ஆமை சோத்திரம். இப்படி நம்ம வேண்டாத காரியங்களை பேசி பேசி, ஊழியக்காரங்களை பற்றி பேசி, விசுவாசிகளை பற்றி பேசி, அவன் இப்படி நம்ம நாவு அனுதினமும் பாவம் செய்கிறது. இந்த பகல் நீங்க கேட்கணும், ஆண்டவரே பூமியிலே அக்கினியை போட வந்தேன்னு சொன்னீங்கப்பா, அந்த அக்கினி குரட்டு, அந்த குரட்டினாலே பலிபீடத்தில் அக்கினியை எடுத்து ஏசாயா நாவை தொட்டது போல இந்த பகல், இந்த 31வது பகல் என் நாவை அக்கினி தொடணும். கையை தட்டி ஆவியில நிரம்பி, அப்பா அவன் இதுவரையிலும் என் நாவினால் நான் செய்த பாவங்களை அமை சுட்டெரிப்பதற்கு இந்த பகல் அமை கேருபீன்களில் சேராபீன்களில் ஒருவர் பலிபீடத்தின் அக்கினியை குரட்டினாலே எடுத்து ஏசாயாவின் நாவை தொட்டு அவனை சுத்திகரித்தது உண்மையானோ, இந்த பகல் பூமியில் அக்கினியை போட வந்தேன் சொன்னீங்க, அந்த அக்கினியினால் என் நாவு சுத்திகரிக்கப்படுவதாக. ஆமா, என்னுடைய அசுத்தம் நீங்கி என் பாவம் நிவர்த்தியாக இன்றைக்கு அக்கினியினுடைய தொடுதல் எனக்கு தேவை. நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். உடபலப சந்தரபலபரபா ஓ ரிகபல உடமன துடபலபா. எத்தனை முறை போய் பேசி இருக்கிறேன், எத்தனை முறை பார்க்காத பார்த்தேன்னு சொல்லி இருக்கிறேன், சொல்லாததை சொன்னாங்கன்னு சொல்லி இருக்கிறேன், எத்தனை முறை அவன் உருட்டல் பெரட்டல் பேசி இருக்கிறேன், எத்தனை முறை என் நாவினால எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறேன். இந்த பகல் அந்த அக்கினி என் நாவை தொடட்டோ, ஏசாயாவின் நாவை அக்கினி தொடுமானா, இந்த பகல் அக்கினி என் நாவை தொடுவதாக. நல்ல கையை தட்ட ஆரம்பிங்க பார்க்கலாம். Hallelujah, hallelujah, hallelujah. Listen, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். Dear brother and sister, அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னவர் அக்கினியை போட்டுக்கொண்டேதான் இருக்கிறார். எரியணும்னா என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சாதான் எரிய முடியும். ஒரு அல்லையில சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, மிக வேகமாக இந்த அக்கினி என் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை வேகமா சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஏதோ பிரசங்கத்தை கேட்டுட்டு போகணும்னு நினைக்காதீங்க. இந்த வார்த்தையின்படி இந்த பகல் இந்த அக்கினினால் தொடப்பட்டு தான் இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே கால் வைக்கணும். கையை தட்டுங்க பார்க்கலாம், கையை தட்டுங்க பார்க்கலாம். சரி போகட்டும். இவ்வளவு நேரமாக பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னாரு. எதை போட வந்தார் அப்படின்றத நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். இனி நான் சொல்ல போற செய்தியை கொஞ்சம் கவனமா நீங்க கவனிக்கணும். இந்த அக்கினி எனக்குள் இறங்கினால் என்ன நடக்கும்? ஒரு அல்ல சொல்லலாமா? எப்படிங்க? இந்த அக்கினி எனக்குள்ள இறங்கினால் என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும் அப்படின்றத நான் சொன்னேன்னா நீங்க ரொம்ப ஈஸியா அந்த அக்கினியை கேட்பீங்க. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஒரு பொருள் எதுக்காக பயன்படும் தெரிஞ்சாதான் அதை நம்ம போய் வாங்குவோம், அப்படிதானே? முன்னாடி உரல்ல போட்டு மாவெல்லாம் ஆட்டிட்டு இருந்தாங்க, அம்மியில் வச்சு மசாலா அரைச்சிட்டு இருந்தாங்க. மிக்ஸி அப்படின்றத ஒன்றை கண்டுபிடிச்சி அவங்க செய்து காமிச்சாங்க. எப்படி செய்து காமிச்சாங்க? கொஞ்சம் தேங்காவை உள்ளே போட்டு அதை அழகாக மூடி அரைச்சி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஓ இது இவ்வளோ ஈஸியாக வேலை நடக்குதா அப்படின்ட்டு எல்லாரும் எதுக்குள்ளே போயிட்டாங்க? மிக்ஸிக்குள்ளே போயிட்டாங்க. வாஷிங் மிஷின், துணியை கல்லில் போய் அடித்து ஆற்றுல வருகிற அவன் சாணாங்கியோட சேர்த்து துணி துவைச்சாதான் நமக்கு சந்தோஷம். ஆமாம், ஆற்றுல இதெல்லாம் வரும், மாட்டு சாணம் எல்லாம் சேர்ந்து தான் வரும். அதோடு சேர்த்து முக்கி எடுத்தால் தான் துணி மனமாக இருக்கும். உரல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வாஷிங் மிஷின் வந்த பிறகு நமக்கு தெரிஞ்சுது, இல்லை இதுக்குள்ளே தூக்கி போட்டால் இதுவும் துவைச்சி கொடுக்குது, அப்போ இதுவும் ஒரு ஈஸி தான் அப்படின்னு ஒவ்வொன்றுடைய பயன்பாட்டை பார்க்கும்போது தான் நம்ம அதை என்ன செய்கிறோம்? வாங்கிக்கிறோம், அப்படித்தானே? இப்ப நம்ம பயன்பாடு சொல்லாம சும்மா அக்கினி அக்கினின்னு சொன்னேன்னா நீங்க வாங்குவீங்களா?
போகும்போது அக்கினியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அக்கினி என்ன பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா போகும்போது அவன் தள்ளி உந்தி நீங்க வாங்கிட்டு போயிடுவீங்க. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, மிக்ஸி என்ன செய்யும், கிரைண்டர் என்ன செய்யும் நான் சொல்லல. அக்கினி வந்தா என்ன நடக்கும்? ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் பூமி மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படின்னா இந்த பரலோக அக்கினி எனக்குள்ள வந்தா என்ன நடக்கும்? ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஒரே ஒரு வேத பகுதியை உங்களுக்கு முன்னாடி வச்சு இந்த பகல் வேகமா நம்ம ஜெபித்து இந்த கூடுகையை நிறைவு செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வேகமா திருப்புங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் வேகமா வாங்க. அதனுடைய 19ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:19. கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் யேசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகங்களின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். Thank you. Listen. இப்ப அக்கினி எனக்குள்ள வந்தா என்ன நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போறேன். லிசன், கவனிங்க. நம்ம தெரிஞ்ச காரியம் தான், ரொம்ப ஈஸியா சொல்லிடுறேன். வேதத்தில் நமக்கு ஒரு தீர்க்கதரிசியே தெரியும். யாரு? எலியா. எலியா தீர்க்கதரிசி. திஸ்பியனாகிய எலியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவருடைய அட்ரஸ் என்னதுங்க? திஸ்பியனாகிய எலியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, இந்த எலியா ஒரு சவால் விடுறாரு. என்ன சவால் விடுறாருன்னா, அந்நிய தெய்வத்திற்கும் ஜீவனுள்ள தேவன் இஸ்ரவேலின் தேவனுக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எலியா சொல்றாரு, நான் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். எப்படிங்க? நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். ஆனா விக்கிரகத்தை வழிபடுறவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க தான் உண்மையான தெய்வத்தை வழிபடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கிட்டையும் ஸ்கூல் படிக்கிற இடத்துல, கல்லூரி படிக்கிற இடத்துல விக்கிரகங்களை வழிபடுறவங்க நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஆராதிக்கிறதா உண்மையான தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இயேசு தான் உண்மையான தெய்வம் சொல்லுவீங்க. இப்போ ஒருவேளை அவங்க உங்ககிட்ட வந்து இயேசு தான் உண்மையான தெய்வம்னா நீ எனக்கு அதை காம்பி அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? இயேசு தான் உண்மையான தெய்வம்னா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இயேசு சோறு கொடுத்தார், மீன் கொடுத்தார் அப்படி சொல்லுவீங்களா? இல்லை, என்ன சொல்லி அவர்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க? இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்தாச்சு, உங்க தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னா அதை எங்களுக்கு நிரூபிங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செய்வீங்க? வியாதியை குணமாக்கினாரு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அவன்கிட்ட வியாதியை குணமாக்கினார், அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும் வியாதியை குணமாக்கினார்? நீங்க பொய்யும் சொல்லலாம் சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? அப்படிதானே? கல்லூரியில் படிச்சாங்களா 2 தம்பிமார். இந்த கல்லூரியில் படிச்ச 2 தம்பிமாரும் ஒருத்தன் வந்து புறஜாதியும், ஒருத்தன் யாரு? விசுவாசியும். 2 பேருமே படிச்சுட்டு இருக்கும்போது 2 பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாங்களாம். 2 பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க். 2 பேருமே நல்லா படிப்பாங்களாம். படிச்சு முடிச்சு கேம்பஸ் இன்டர்வியூல 2 பேருக்குமே நல்ல வேலை, லாக்ஸ் கணக்கில் சம்பளம், வேலை வாங்கிட்டாங்க. 2 பேருக்குமே சூப்பர் மனைவி, அருமையான மனைவி அமைச்சாங்களாம். 2 பேருக்குமே குழந்தை. சடனா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி என்ன ஆயிடுச்சு? குழந்தை கிடைச்சிச்சு. 2 பேருமே ரொம்ப நல்லா வாழ்றாங்க, ரொம்ப நல்லா வாழ்றாங்க. ஆனா இந்த கிறிஸ்தவன் இந்த புறஜாதி பையனை பார்த்து சொல்லுவானா, என் கூட சர்ச்சுக்கு வா, இயேசுதான் உண்மையான தெய்வம், நீ என் கூட சர்ச்சுக்கு வா அப்படின்னு. உடனே இந்த பையன் கேட்பானா, இந்த புறஜாதி பையன் கேட்பானா, ஏய் நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும் நீ கூப்பிடுற? இல்ல இயேசுதான் மெய்யான தெய்வம், நீ வா. டே, மெய்யான தெய்வத்துக்கு உனக்கு என் தெய்வத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீயும் நல்லா படிக்கிற, நானும் நல்லா படிக்கிறேன், உனக்கும் நல்ல வேலை கிடைச்சு, எனக்கும் நல்ல வேலை கிடைச்சது, உனக்கும் கல்யாணம் ஆச்சுது, எனக்கும் கல்யாணம் ஆச்சுது, உனக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நீ நல்லா இருக்கிற, நானும் நல்லா இருக்கேன், பின்ன எதுக்குடா நான் வரணும்? இயேசு கிட்ட வரணும். அது இயேசு வியாதி வந்தா குணமாக்க. வியாதி வந்தா தானே, வியாதி வந்தாதான் நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேனே. ஸ்டார் ஹெல்த் என்ன இருக்கு? இன்சூரன்ஸ் இருக்கு. நான் கடைசி வரைக்கும் அங்கேயே இருப்பேன், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னா.
இவனுக்கு ஒண்ணுமே சொல்ல தோணல. யாருக்கு? இந்த கிறிஸ்தவ நண்பர் என்ன செய்யறதுன்னு இவருக்கு ஒன்றும் தெரியலன்னா சமாளிப்பாங்க தெரியுமா? தப்ப 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 சமாளிக்கிறான். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கல. இவனை எப்படியாவது சர்ச்சையை கூட்டிட்டு போயிடணும், இயேசுதான் மெய்யான தெய்வம் இவனுக்கு எப்படியாவது காமிச்சிடணும், எப்படி அந்த ஆத்தும ஆதாயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வலு கட்டாயமா இவர் இந்த தம்பி ட்ரை பண்றாராம். அப்புறம் போயிட்டு பைபிள் எடுத்து புரட்டுறாராம். இவன்கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு. இவன்கிட்ட போய் வசனத்தை சொன்னா அவன் பகவத்கீதை சொல்லுவான், அவன் அவனுக்கு ஸ்லோகத்தை சொல்லுவான். என்னடா இவன்கிட்ட சொல்றது? அப்ப முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணான், ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை தாரும், இவனுக்கு எப்படியா உண்மை நான் காப்பிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது ஏசப்பா அவன்கிட்ட கேட்டாராம், நீ டெய்லி எழும்பி என்ன ஜெபம் பண்ணுவேன்னு கேட்டாராம். இவன் எழும்பி டெய்லி முழங்கால் பண்ணிட்டு எப்படி ஜெபம் பண்ணுவான்னா, இயேசுவே உம்மை போல என்ன மாற்றும். நம்ம யாரை போல மாறணும்? யாரை போல மாறணும்? நம்ம எல்லாரும் யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். அப்ப இவன் சொன்னான், ஏசப்பா நான் உம்மை போல மாறணும் அப்படின்னு தான் ஜெபிக்கிறேன், நீ போய் மெதுவா அவன்கிட்ட போய் கேளு, நீ எப்படி ஜெபம் பண்ணுவேன்னு கேளுன்னு. எப்படி? காலையில குளிச்சு ஈர டவலும் கட்டிட்டு அந்த விக்கிரத்துக்கு முன்னாடி போய் எழுதி ப்ரேயர் பண்ணுவேன்ல, எப்படி ப்ரேயர் பண்ணுவேன்னு கேளு. அவன் சொன்னானா, சாமி என்ன கூட வரணும், என்ன காக்கணும், நான் சாப்பிடாது உயிரோட இருக்கணும், நல்லா இருக்கணும், என்னோட என் கூட சாமி கூட இருக்கணும்னு நான் சொல்லுவேன். இல்லை நான் சொல்ற மாதிரி ஜெபம் பண்ணுவேன்னு கேட்டாவளையாம். யாரு? இந்த கிறிஸ்தவ நண்பர் கேட்டாரா, நான் ஜெபிக்கிற மாதிரி ஜெபம் பண்ணுவியான். எப்படின்னு கேட்டானா, நான் டெய்லி எங்க ஏசப்பா கிட்ட போய் சொல்லி ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா உம்மை போல் என்ன மாற்றும் நான் ஜெபம் பண்ணுவேன், நீ ஜெபம் பண்ணுவியான்னு கேட்டார். நீ உம்மை போல மாற்றுன்னு ஜெபம் பண்ணா நீ ட்ரிவாண்ட்ரம் ஜூல தான் இருக்கணும். எப்படி? உம்மை போல என்னை மாற்றுன்னு நீ ஜெபம் பண்ணுனா நீ எங்க தான் இருக்கணும்? ஸ்கூல் பிள்ளைங்க ஒன்னா மிட்டாய் எடுத்து எறிஞ்சு கல் எடுத்து எறிஞ்சு விளையாடுவாங்க. ஆமா, ஜூவில். நீ அங்க ஜூவில் வலைக்குள்ளதான் கிடக்கணும். பார்த்துக்கோ, நீ என்ன உம்மை போல என்ன மாற்றுன்னு நினைச்ச முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. அப்படி ஜெபம் பண்ணா உனக்கு மூக்கு மூக்கா இருக்காது, காது காதா இருக்காது, தலை தலையா இருக்காது. அதனால ஆளு ஒரு மாதிரி இருக்க வேண்டியது வரும். பார்த்துக்கோ. அதனால உம்மை போல என்ன மாற்றணும்னா, அவரை போல மாறணும்னா இயேசுவை போல ஒரு தெய்வம் கிடையாதுன்னு சொன்னானா. கையை தட்டு ஒன்று கத்தரை தோத்திரம் பண்ணுங்க. கையை தட்டு ஒன்று கத்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இந்த உபவாச கூட்டம் இயேசுவை போல நம்ம மாறணும். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். அதே வஞ்சகம், அதே பொறாமை, அதே எரிச்சல், அதே வைராக்கியம், அதே கோபம், அதே காரியம் 40 நாள் முடிஞ்சு எனக்குள்ள இருக்குன்னா இயேசுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. 31வது பகல் ஆவியானவர் சொல்றாரு, நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம், இயேசுவே உம்மை போல என்னை மாற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லிசன். இப்போ இதே வேலை தான் யார் பண்றா? எலியா பண்றார். எலியா பைபிள் சொல்லுகிறது பாருங்க, பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் 850 பேரை நிப்பாட்டிட்டு இப்ப எலியா சொல்றாரு, 850 பேரை நிப்பாட்டி ஆமே எலியா சொல்றாரு, நான் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படின்றத நிரூபிக்கணும். யார் நிரூபிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான தெய்வம். அழகான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சாரு பாருங்க. என்ன சொன்னார்னா, எலியா நம்ம 2 பேரும் 2 பலிபீடம் கட்டுவோம். எப்படிங்க? 2 பலிபீடத்தை கட்டுவோம். ஒரு பலிபீடத்தில் நீங்க ஒரு காளைய துண்டு துண்டா வெட்டி வச்சுட்டு நீங்க பலி செலுத்தணும். பலி செலுத்தும்போது பெட்ரோல் ஊற்றப்படாது, மண்ணெண்ணெய் ஊற்றக்கூடாது, பாஸ்பரஸ் போடக்கூடாது, கெரோசின் ஊற்றக்கூடாது, பெட்ரோல் ஊற்றக்கூடாது, பாஸ்பரஸ் போடக்கூடாது. ஆனா என்ன எரியணும்? பலியில வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலி என்ன செய்யணும்? பட்சிக்கணும். யாரு பலிபீடத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறங்குதோ அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம். யார் சொன்னது? ஏலியா சொன்னாரு.
அவன் மாறும் நினைச்சான ஒருவேளை இறங்குமா இருக்குன்னு. அவனு பத்த வச்சுதான் பழக்கம், இறக்கி பழக்கம் இல்லை. யாருக்கு? அவன்மாருக்கு பத்த வச்சு பழக்கமே தவிர வானத்தில் அக்கினி இறக்கி அவனுக்கு பழக்கம் இல்லை. இவர் சவால் விட்டுட்டார், வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டானுங்க. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சவால் விட்ட உடனே வேற வழி இல்லாம என்ன செஞ்சாங்க? ஒத்துக்கிட்டாங்க. ஒரு முறை கொடைக்கானல்ல புட்டபர்த்தி சாய்பாபான்னு ஒருத்தர் உண்டுங்க, ஒயிட்ஃபீல்டு பெங்களூர்ல. இப்ப செத்து போயிட்டாரு, அவருக்கு சீசன் யாரோ இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு நாள் சொன்னார், கொடைக்கானல்ல லேக்ல போய் நின்றுட்டு சொன்னாரு, நாளைக்கு கால் அந்த சாய்பாபா கிட்ட சாது ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் போய் சொன்னாரு, நீ உண்மையான தெய்வமா இருந்துருன்னா நாளைக்கு காலையில இந்த லேக்ல நீரும் நடக்கணும், நானும் நடப்பேன். அப்படியா சாது ஜேம்ஸ் என்ன சொன்னாராம், நாளைக்கு காலையில இந்த தண்ணி மேல நீரும் நடக்கணும், நானும் நடப்பேன் அப்படின்னாரா. ஆனா இவரு நடப்பாரான்னு இவருக்கே தெரியாது. யாருக்கு? பாவ ஊழியக்காரு. அவர் சொல்லிட்டாங்க, வந்துட்டார். மறுநாள் திரள் கூட்டமான ஜனங்கள் அந்த லேக்க சுற்றிலும் கூடியாச்சு. யார் நடக்க போறது? சாய்பாபா நடக்க போறாருன்ட்டு. ஆமே, நல்ல கவனிங்க. லிசன், கடைசியில நேரம் விடுவதற்கு முன்பதாக அவர் எங்க போனான்னு தெரியாது, பெங்களூர் போயிட்டார். ஆனா முழு உலகத்திலேயும் அவருக்கு சீசர்கள் இருக்கிறாங்க, அவர் வழிபடுறவங்க இருக்கிறாங்க. ஆனா உண்மையான தெய்வத்தை நிரூபிக்க அவங்களால முடியல. இப்ப எலியா பலிபீடத்தை கட்டியாச்சு, அவங்களும் பலிபீடம் கட்டியாச்சு. அவங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு நமக்கு தெரியல. இந்த வழியிலையும் வானம் திறக்கிய மாதிரி இல்ல, சூடும் இல்ல. அன்னைக்கு வெயிலும் இல்ல போல, அன்னைக்கு வெயிலும் இல்ல, சூடும் இல்ல, ஆகப்பாட தணுப்பு அன்னைக்கு. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இவன் மாதிரி தலைகீழ உருண்டு பாக்கியானு. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தலைகீழ நின்று உடம்ப கீறி ரத்தத்தை விட்டு, பாகாலே எங்களுக்கு பதிலளி. பாகால இருந்தா இல்ல பதிலளிப்பாரு. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எலியா சொன்னாரு, அவன் படத்துக்கு என்ன போய் காணணும். அவர் பாகாலு படத்துக்கு என்ன பேர் பாரு, கொஞ்சம் கூட சத்தமா கூப்பிட்டு பாருங்க, கொஞ்சம் கூட சத்தமா கூப்பிட்டு பாருங்க. அவனை கூட கூவி பார்த்திருக்கானு, கூவி பார்த்திருக்கானு. கூவினாவது கேட்குமான். இந்த மலையில அந்த மலையை கூவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூவி பார்த்துன பாகாலு சவுண்டு கேட்கல. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் சொல்லியிருக்காரு பவுல், அவர் ஸ்லீப்பிங் டோஸ் என்ன போட்டு தூங்குறாரா இருக்குன்னு. இப்ப நம்ம ஆட்கள் தூங்குறது எதுல தான் தூங்குறாங்க? பாதி பாற்றி மாத்திரை போட்டு தான் தூங்குது. ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ராத்திரி அந்த மாத்திரைக்கு எஃபெக்ட், இன்னைக்கு பகல் அந்த மாத்திரைக்கு எஃபெக்ட் எல்லாம் அக்கினி எரிக்கணும். கை தட்டி ஒரு கத்திர சோத்திரம் பண்ணுங்க. ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நீ மாத்திரை போட்டு தூங்கப்படாது. இந்த பகல் வானத்தில் ஒரு அக்கினி எலியாவின் பலிபீடத்தை இறங்குமானால் இன்னைக்கு இந்த சபைக்குள்ள அந்த அக்கினி இறங்கும். இன்னைக்கு மாத்திரையினால பாதிக்கப்பட்ட கிட்னி குணமாகும், மாத்திரையினால் பாதிக்கப்பட்ட லிவர் குணமாகும், மாத்திரையினால் பாதிக்கப்பட்ட உன்னுடைய கல்லீரல் கணையம் குணமாகும். இந்த பகல் உன் வாழ்க்கையில் ஒரு அக்கினி தொடப்போகிற பகல். இந்த பகல் 31வது பகல் இஸ் a special. கை தட்டுங்க பார்க்கலாம். ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா. இப்ப காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டோம், என்ன செய்யல? அக்கினி பலிபீடத்துல இறங்கல. அவனு நீங்க தோற்றதை ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. எப்படி தோற்றதை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு. அவனு வேற வழி இல்லை, டைம் ஆயிடுச்சு, ஓகே நீர் உமக்கு வேலையை தொடங்குன்னு சொன்னாங்க. அவமாறு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வெளிச்சம். பாகால் என்ன கொடுக்கல? பதில் கொடுக்கல. பாகால் படத்துக்கு போனாரோ மாத்திரை போட்டு உறங்கினாரோ நமக்கு தெரியாது. இப்ப இவர்கிட்ட வருவோம். ஓரல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சரி. இப்ப அடுத்தது எலியா ஒரு பலிபீடத்தை செய்கிறார். பாருங்க, வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன்கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. லிசன், இப்ப கவனிங்க. இப்ப 450 400 சேர்ந்து எல்லாத்தையும் சேர்த்து கூப்பிட்டாரு. மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் எல்லாரும் சேர்ந்து வந்து இப்ப எல்லாரும் நாம் பண்ண போற எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க. எல்லாரும் கூடி நிற்கும் போது
எலியா தகர்க்கப்பட்ட இடிச்சு கிடந்த ஒரு பலிபீடத்தை சரி பண்றாரு. ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தகர்க்கப்பட்ட பலிபீடம். பலிபீடம் என்பது நம்மை காண்பிக்கிறது. ஒரு ஆளு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பலிபீடம் எப்படி கிடக்குதுங்க? தகர்க்கப்பட்டு கிடக்குது, உடைஞ்சு கிடக்குது. அதுல பலி இல்ல, ஆராதனை இல்ல, ஜெபம் இல்ல, உபவாசம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, தேவனோட ஐக்கியம் இல்ல. ஒரு தகர்ந்து போன அனுபவத்தில் கிடக்குது. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடுகிற வேலையை தான் பாஸ்டர் செல்வின் அவர்கள் 40 நாளா செய்து கொண்டிருக்கிறாரு. இதெல்லாம் செப்பனிடப்படும் போது அக்கினி இறங்கும். கையை தட்டி கத்தர சோத்திரம் பண்ணுங்க, நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். செப்பனிடப்பட்ட பலிபீடத்திலே அக்கினி இறங்கும். யாருடைய வாழ்க்கை செப்பனிடப்படுகிறதோ, யாருடைய வாழ்க்கை சரி செய்யப்படுகிறதோ, யாருடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ, ஒப்பு கொடுக்கப்படுகிற சரி செய்யப்படுகிற செப்பனிடப்படுகிற பலிபீடத்தில் 31வது பகல் அக்கினி இறங்கும். ஹalleluya, ஹalleluya. லிசன், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு வாசிங்க. உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லெக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. தேங்க்யூ. கவனிங்க, இப்ப எலியா ஒரு பலிபீடத்தை கட்டுறாருங்க. இடிஞ்சு கிடந்த ஒரு பலிபீடத்தை என்ன பண்றாரு? செப்பனிடுகிறார். செப்பனிட்டு அதுல பாருங்க, அந்த பலிபீடத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறார். என்ன பேருங்க? இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு பெயர் இருப்பதாக. ஒரு ஆளு சொல்லுங்க. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், பலிபீடம் நம்ம தான் காமிக்குது அப்படின்னு சொன்னேன். நமக்கு தான் பெயர். ஒரு ஆளு சுத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் என்ற பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற இஸ்ரவேலுடைய யாக்கோபுடைய குமாரர்களால் உண்டான கோத்திரங்களுடைய லெக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து வச்சான். வரல சொல்லுங்க பார்க்கலாம். பலிபீடத்துக்கு எத்தனை கல் வச்சாரு? 12 கல்லு. இந்த கல்லுக்கு மேல நல்ல விரவு ஆயினி விரவ பறக்கி அடுக்கினார். இந்த கல்யாண வீட்டுக்கு இந்த விரவு அடுக்கி, அந்த விரவு எடுக்கிற மாதிரி விறகு அடுக்கினார். முன்னாடியெல்லாம் கல்யாண வீட்டினுடைய ஃபஸ்ட்டு வேலை என்ன வேலைன்னா விறகு வெட்டுற வேலையாகும். இப்போ எல்லாம் கிடையாது. பண்டு கல்யாணம்னாலே ஃபஸ்ட்டு என்ன வேலை தான் செய்வாங்க? எங்கே யார் வீட்டில் நல்ல மரம் நிற்குதோ அதை வாங்கி வெட்டி கீறி கொண்டு பிளந்து போடுவாங்க. கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு என்ன வேலை தெரியுமா? இதை வெயிலில் எடுத்து போடியதும் தூக்கி அடிக்கியதும். இந்த விறகை எடுத்து வெயிலில் போடுறதும் தூக்கி அடிக்கிறது. இன்னைக்கு அப்படி இல்லை. கல்யாணம் பேசி இவன் தான் உனக்கு மாப்பிள்ளைன்னு வாயில சொன்னாலே போதும். அன்னையிலிருந்து குனிய மாட்டா, நிமிர மாட்டா. அன்னையிலிருந்து குனிய மாட்டா, நிமிர மாட்டேன்னு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு குனியவும் மாட்டா, நிமிரவும் மாட்டா. அன்னையிலேருந்து எல்லாம் அவளுக்கு கையில் கொண்டு போன அவ ஒரு போனை எடுத்து வச்சுட்டு இருப்பான். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சோரை போட்டு கூட வச்சா மண்ணை வாரி தின்னியாலும் சோரை வாரி தின்னியாலும் தெரியாது. ஏன்னா போனு காதில் இருக்கும். ஒரு அல்ல முள்ளு சிக்கி ஆப்ரேஸ் ஆகாம இருந்தா கத்திரிக்கு சோத்திரம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பிளைட்டை பார்க்க வருது இல்லை, இங்க இருக்கும். இங்க விரவி மண்ணை வாரி தின்னாத இருந்தா கொள்ளாண்டு. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அந்த நாட்கள்ல ஒரு மேரேஜ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்ன வேலை நடக்கும்? விறக வெட்டுவாங்க. அந்த விறக காய போடணும், எடுத்து அடுக்கணும், காய போடணும், எடுத்து அடுக்கணும். இந்த விறகு ஒழுங்கா இருந்தாதான் நல்ல சாம்பார், நல்ல பாயாசம் கிடைக்கும். அல்ல சொல்லுங்க பார்க்கல. அல்லனா புவாஞ்சங்க போகும். அல்லனா என்ன ஆகி போவோம்? புவாஞ்சங்க போகும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கல. இன்னும் சத்தமா சொல்லுங்க. சரி போகட்டும், நல்ல கவனிங்க. இப்போ எலியா
தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு என்ன செய்தாருங்க? அதுல விறகுகளை கல்ல வச்சு விறகு என்ன செய்தாராம்? அடுக்கினாராம். விறகு அடுக்கிட்டு அது மேல என்ன பண்ணாருங்க? ஒரு காளையை சந்து சந்தாக பீஸ் பீஸா வெட்டினாரு. ஒரு பீஸ் விடாம கம்ப்ளீட்டா கொத்தி நுரைக்கி, நம்ம பாஷையில கொத்தி நுரைக்கி அங்க வச்சாங்க. ஒரு இல்ல சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்ன கொத்தி நுரைக்கி போடுவோம் பல அப்படின்னு தாய்மார் பாத்திருக்கீங்களா? கோவம் வந்துச்சுன்னா லே கொத்தி நுரைக்கி போடுவேன். யாரும் இருக்கிறாங்களோ எனக்கு தெரியல, கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா சொல்ல மாட்டாங்க. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எலியா கொத்தி நொறுக்குனது காளைய. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. என்ன பேசிட்டாலும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அந்த நாவை அக்கினி தொடும். கை தட்டுங்க, கை தட்டுங்க, கையை தட்டுங்க. கமான் 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 கமான். நல்ல 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 ஓ ரம சந்தரபல கபாரவா. ஆமென். ஜீசஸ் ஜீசஸ். லிசன். இப்போ தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு கல்ல வச்சு விறகடிக்கி காளையை சந்து சந்தா பீஸ் பண்ணி தூக்கி வச்சுட்டு இப்ப என்ன பண்ற பாருங்க, அக்கினி இறங்கி இந்த பலி என்ன செய்யணும்? பட்சிக்கணும். ஆமே, பைபிள் சொல்லுகிறபடி பாருங்க, அந்த பலி அந்த விறகின் மீதும் அந்த சந்து சந்தாக வெட்டி வைக்கப்பட்ட காளையின் மீதும் அவன் இவன் என்ன செய்ய சொன்ன பாருங்க, தண்ணியை கோரி ஊத்த சொன்னான். நம்ம விறக உணக்க வாக்கம் செய்வோம், கல்யாணத்துக்கு விறக உணக்கியாக வைப்போம். இவர் விறகுல வெள்ளம் கோரி ஊத்த சொன்னார். மேஜிக், இதுதான் மேஜிக். என்ன நடக்குது? விறகுல வெள்ளத்தை கோரி ஊத்துன்னு அவன் 450 850 நின்று இருக்கான் பாரு, அவன் பெராந்து பிடிச்சு நிக்கானுவா. என்ன நடக்குதுன்னு சாதாரண அக்கினி இறங்கினாலே விறகு என்ன செய்யாது? பற்றாது. இவன் வெள்ளம் வேற கோரி ஊத்த சொல்லியாடி யாருக்கு இருக்கேன்னு அவனுக்கு தலையும் பாலும் புரியாம பம்பான்னு நிக்கானுவா. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, போனா போகுது. ஒரு செம்பு தண்ணி எடுத்து இயேசு ரத்தம் சொல்லி தெளிச்சு ஊத்துனா கூட பரவாயில்ல, இவரு குவாரி ஊத்துன்னு. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதுல பைபிள் சொல்ற நல்லா கவனிக்கணும். இந்த பலிபீடத்தை சுற்றிலும் ஒரு வாய்க்கால் எடுத்தாரு பாருங்க, ஒரு வாய்க்கால். அந்த வாய்க்காலோட அளவு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு படி நெல் விதைக்கக்கூடிய அளவுல ஒரு சின்ன வயல் அழகா சுத்தி தோண்டி விட்டுருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் 4 குடம் தண்ணியை கூட ஊத்த சொன்னாரு. ஃபர்ஸ்ட் எத்தனை குடம்? 4 குடம். இந்த தண்ணியை ஊத்தின உடனே இந்த தண்ணி நேர கீழே வராது, உடனே கீழே வராது. ஏன்னா காஞ்ச விறகு இறைச்சி. இதுக்கு மேல தண்ணியை ஊத்தும் போது தண்ணி அது என்ன பண்ணிடும்? ஃபர்ஸ்ட் ஊத்துன தண்ணி என்ன ஆயிடும்? சப் ஆயிடும். இந்த விறகு குடிக்கும், இறைச்சி தண்ணியை குடிக்கும். கீழே விடுறது கொஞ்சம் தான் இருக்கும், கொஞ்சமா தான் கீழே ஊத்தும் இல்லையா? இப்ப 2வது ஊத்த சொல்றாரு. 2வது ஊத்தும்ப விறகு இன்னும் கொஞ்சம் குடிக்கும், சரிதானே? குடிச்சிட்டு கொஞ்சம் கீழே போகும். 3வது ஊத்தும்ப விறகு தண்ணியை குடிக்காது, ஆல்ரெடி நனைஞ்சிட்டு 2 டைம்ஸ் நனைஞ்சாச்சு. இப்ப தண்ணி எங்க வந்துடும்? டைரக்டா கீழே வந்துடும். இப்ப முழுமையா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. விறகும் கரியுமா சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, தண்ணி ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா நனைஞ்சாச்சு. ஒருவேளை அரையும் குறையுமா நனைஞ்சிருந்த அவமாரி சொல்லியிருப்பாங்க, இடையில பாஸ்பரட்சை வச்சிருப்பாருன்னு. இடையில அடவு வேலை என்னமோ காட்டியாரு. யாரு? எலியா ஏதோ அடவு வேலை காட்டியாருன்னு நினைப்பாரு. ஆனா இந்த கண்ணை, இந்த பையனோட கண்ணுல எல்லாம் தெளிவா தெரியறதுக்கு சொன்னாரு. முதல்ல ஊத்து, 2வது ஊத்து, 3வது ஊத்து. 3 டைம் ஊத்தியாச்சு. இப்ப கம்ப்ளீட்டா தண்ணி வாய்க்கால் ஃபுல்லா நிரம்பி நிக்குது. இப்ப அவமாரி நினைக்கணும், என்னதான் இங்க நடக்க போகுதோன்னு. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். லிசன். ரொம்ப அருமையா எலியா பலிபீடத்துக்கு முன்னாடி போய் நின்னுட்டு எந்த கலக்கும் இல்லாம எந்த திகிலும் இல்லாம, நான் உம்முடைய பிள்ளை, நீர் என்னுடைய தெய்வம் அப்படின்றத இந்த முட்டா பயிலு எல்லாம் பார்க்கணும். யாரெல்லாம்? இந்த முட்டா பயிலுக்கு எல்லாம் தெரியணும். இந்த பகல் வேளையில, இந்த மாலை வேளையில நான் உம்மை பார்த்து ஜெபிக்கிறேன், என்னை நீர் கேட்டருளும், என்னை நீர் கேட்டருளும் சொன்னாரு. மழை வந்துதான் இவனை பார்த்திருக்கியானுவா, தீ வந்து பார்த்ததே இல்லை. திடீர்னு பார்த்தா வானம் திறந்துச்சு, தீ இறங்குச்சு.
தீ இறங்குச்சு, தீ இறங்குச்சு. எலியாவின் பலிபீடத்தில் ஒரு செகண்ட் ஜெபத்தை கேட்டு தீ இறங்கணும்னா இந்த 31வது பகல் நீங்களும் நானும் சொன்னா தீ இறங்கும், தீ இறங்கும், தீ இறங்கும். பலிபீடத்தில் இறங்கின தீ உன் மீது இறங்கும், சபையின் மீது இறங்கும், ஊழியத்தின் மீது இறங்கும். அந்த தீ இறங்கும், இன்னைக்கு இறங்கும், இறங்கும். தீ, அது தீ, அது பரலோக தீ. வேதம் சொல்லுகிறது வானத்திலிருந்து, அது வானத்திலிருந்து இறங்கினது. கையடிங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. லிசன், 38வது வசனம் ஒன்று வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி. அக்கினி எங்க இருந்து இறங்கி வந்துச்சுங்க? கர்த்தரிடத்திலிருந்து. அப்ப கர்த்தரிடத்தில் அக்கினி இருக்கு. ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கு கிட்னியும் லிவரும் வச்சிருக்க மாதிரி அவர் என்ன வச்சிருக்காரு? அக்கினி வச்சிருக்காரு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பைக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருக்கிற மாதிரி நமக்கு அவர் எல்லாமே வச்சிருக்கிறாரு. ஹalleluya. ஆனா இந்த பகல் வேளையில ஸ்பேர் பார்ட்ஸை கேட்க வரல, அக்கினியை கேட்க வந்திருக்கிறோம். கையை தட்டி ஒன்று கத்திர தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இன்றைக்கு வானத்தில் இருந்து ஒரு அக்கினி, அவரிடத்தில் ஒரு அக்கினி, அது பரிசுத்த அக்கினி, அது பரலோக அக்கினி, அது உன் வாழ்க்கையை பட்சிக்கிற அக்கினி, அது உன்னை சுத்திகரிக்கிற அக்கினி, அது உன்னை விடுவிக்கிற அக்கினி. இந்த பகல் ஓ ரபாலபா சந்த ரபாலபோடியா, விட முடியாத பாவத்தை, விட முடியாத அக்கிரம பாவத்தை, அடிமைத்தனத்தை சுட்டரிக்கிற அக்கினி இந்த பகல் ஓ எலியாவின் பலிபீடத்தில் இறங்குமானா இன்றைக்கு உன் மீது. எஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. லிசன், இப்போ எலியா ஜெபிச்சாரு, வானத்தில் என்ன இறங்கி வந்துச்சுதான்? அக்கினி. இப்ப நான் என்ன செய்தி சொல்ல போறேன்னா, வானத்தில் இருந்து அந்த அக்கினி, பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்பி சொன்னார் இல்லையா? அந்த அக்கினி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அக்கினி என் மேல் இறங்குமானால் எனக்குள் என்ன நடக்கும்? நம்பர் 1, வேகமா சொல்லி ஜெபம் பண்ண போறேன், ரெடியா இருங்க. வாசிங்க அடுத்த வசனத்தை, அந்த 38ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி என்ன செய்துச்சு? அந்த சர்வாங்க தகன பலியை. நம்பர் 1, அக்கினி இறங்கினால் என்ன நடக்கும் அப்படின்னா, அது சர்வாங்க தகன பலியை பட்சிக்கும். அக்கினி என்ன பண்ணும்? எல்லாரும் சொல்லுங்க, அக்கினி என்ன பண்ணும்? அக்கினி சர்வாங்க தகன பலிய பட்சிக்கும். இப்ப சொல்றேன், எலியா ஒரு காளையை வெட்டி சர்வாங்க தகன பலியா வச்சாரு. இன்னைக்கு சர்வாங்க தகன பலி என்னன்னு தெரியுமா? இப்ப வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 1. come on. அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். லிசன், அக்கினி இறங்கினால் என்ன நடக்கும்? நம்பர் 1, அது சர்வாங்க தகன பலியை என்ன பண்ணுமா? பட்சிக்கும். சர்வாங்க தகன பலினா என்ன? நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலியாய் அவருடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுப்பதுதான் சர்வாங்க தகன பலி. லிசன், அக்கினி இறங்கினால் என்ன நடக்கும்? அது சர்வாங்க தகன பலி. அக்கினி என்ன செய்யுமா? பட்சிக்கும். சர்வ அங்க தகன பலி. அங்கம் என்ன பேருங்க? சர்வ அங்கம். வாட் இஸ் த மீனிங் சர்வ அங்கம்? அக்கினி இறங்கும்ப என்னுடைய தலைச்சோறு, எனக்கு தலையில இருக்கிற மூளை, என்னுடைய கிட்னி, என்னுடைய லிவர், இவைகளையும் என் கண்ணு, என் காது, என் மூக்கு, என் செவி, என் வாய்,
வேண்டாததை பேசுற, கிலோமீட்டர் கணக்கில் பேசுற அந்த நாவு, அப்புறம் கை, வேண்டாம் கண்டவன்றதை திருடுற காமி கை, எல்லைகளை பிடுங்கி மாத்துற கை, கண்டவனை கருக்க பறிக்கிற கை, கண்டவனை எத்திச்சாடுற காலு, இது எல்லா அவயவங்களையும் சர்வாங்க தகன பலியாக உன்னை அவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்தா அக்கினி இறங்கும், டாப் டு பாட்டம் அக்கினி என்னை பட்சிக்கும். கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த பகல் 31வது பகல் உன் சரீரத்தை அக்கினி தொடணும், உன் அவயவங்களை அக்கினி தொடணும். பாவம் செய்யும்படி தூண்டுகிற எந்த அவயவமா இருந்தாலும் சர்வாங்க தகன பலியை அக்கினி பட்சிப்பதாக. What is the meaning of worship? ஆராதனை என்ன தெரியுமா? நம்ம சர்வ அங்கத்தையும் பலியா ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிறது தான் ஆராதனை. கள்ளத்தனத்தை உள்ள வச்சிட்டு, ஏமாத்துத்தனத்தை உள்ள வச்சிட்டு, எல்லா அடவு வேலையும் உள்ள வச்சிட்டு இது ஆராதனை அல்ல. என் சர்வ அங்கத்தையும் பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு பேண்டி கீழே உறிஞ்சு போறதும் தெரியாது, சால் எங்க கிடக்குன்னு தெரியாது, சாலை கொண்டு வந்தனா இல்லைன்னு தெரியாது. ஆனா ஆராதனை பார்க்கணும். அப்போ எனக்கு அப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு அல்லிலே சத்தம் சொல்லுங்க பார்க்கல, இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் என்ன சொல்லுகிறது? வானத்தில் அக்கினி இறங்கின போது அந்த அக்கினி சர்வாங்க தகன பலியை பட்சித்தது. முதலாவது உன் வாழ்க்கையை, உன் சரீரத்தை அக்கினி தொடணும். ஒரு காரியம் சொல்லட்டா, உண்மையான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதிச்சது அனனியா, மிசாவேல், அசரியா மட்டும்தான். உண்மையா ஆராதிச்சவங்க. அவங்க தங்க சரீரத்தை ஜீவ பலியா கொடுத்தாங்க ஆராதனைக்கு. அதனால்தான் சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். ஏன் தெரியுமா? எங்களை பலிக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு புரியலையா? ஏங்க, 1 மடங்கு அக்கினினா பரவாயில்லை, 7 மடங்கு அக்கினி எரியுது. இப்ப இவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தூக்கி போடு, எங்களை சர்வாங்க தகன பலியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுத்து அந்த அக்கினியிலும் நாங்கள் ஆராதிப்போம். அவங்க மனசுல தீர்மானம் பண்ணாங்க, அக்கினிக்குள்ள ஆராதிச்சாங்க. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தொட்டுங்க பார்க்கலாம். எஸ் 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 எஸ், அந்த ஆராதனை நமக்கு வேணும். அந்த ஆராதனை எந்த ஆராதனை? என் கண்ணு, என் காது, என் மூக்கு, என் வாய், என் பல்லு, என் வாழ்க்கை எல்லாவற்றையும் அப்பா கையில ஒப்பு கொடுத்து சர்வாங்க தகன பலியாய் ஒப்பு கொடுத்து ஆராதனை. அந்த ஆராதனையில அக்கினி சரீரத்தை தொடும். ஜீசஸ், வந்த வண்ணமாய் வருவேன், வந்த வண்ணமாகவே திரும்பி போவேன். எதையெல்லாம் கொண்டு வந்தேனோ அதையெல்லாம் கொண்டே போவேன். ஆராதனை மட்டும் உமக்காண்டவரே. கள்ளதனத்தோட வாரது, அதே கள்ளதனத்தோட தான் பாற்றி போவோம். ஆனா ஆராதனை இங்கே. அப்ப அக்கினி இறங்கும்ப என்ன நடக்கும்? சர்வாங்க தகன பலி. அது என் வாழ்க்கையை பட்சிக்கணும். அப்ப பூமியில் அக்கினியை போட வந்தேன்னு சொன்னதுக்கு எதுக்கா தெரியுமா? இந்த அக்கினிய வாழ்க்கையை தொடணும், என் சிந்தையை தொடணும், என் எண்ணங்களை தொடணும், இந்த அக்கினியால தொடப்படணும். வாஞ்சிக்கிறீங்களா நீங்க? அக்கினி நம்மளை தொட்டாச்சுன்னா அதுக்கு பேரு ஜீவ பலின்னு அர்த்தம். அந்த ஜீவ பலியோட ஆராதிக்கிற ஆராதனை தான் அவருக்கு பிரியமான ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அக்கினி இறங்கினால் என்ன நடக்கும் சொல்லுங்க? சர்வாங்க தகன பலி அக்கினி என்ன செய்யும்? பட்சிக்கும். அப்ப சர்வ அங்கம்னா என்னது? என் வாழ்க்கை தான். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க. நம்பர் 2, அக்கினி எதை பட்சித்தது? வாசிங்க. விறகுகளையும். விறகு. ரெண்டாவது எதை பட்சித்தது? விறகுன்னு என்ன தெரியுமா? விறகுன்னு என்ன தெரியுமா? தேவனை விட்டு பிரிகிற அனுபவம் தான் விறகு. வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 15:4. கொஞ்சம் வேகமா வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள்,
நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது. இப்ப கவனிங்க, கொடியானது செடியில் என்ன பண்ணணும்? நிலைச்சிருக்கணும். நிலைச்சிருக்கலன்னா என்ன கிடைக்காது? கனி வராது. அப்ப விறகுன்னு என்ன தெரியுமா? ஒரு மரத்திலிருந்து வெட்டப்பட்டு பிரிக்கப்படுவதற்கு பேர் தான் என்னது? விறகு. அப்ப விறகு என்பது எதை காட்டுது? நான் தேவனை விட்டு பிரிகிற அனுபவம். அப்ப எனக்கும் கொடிக்கும் செடிக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. நான் தனியே நிற்கிறேன். அதுதான் விறகு. அப்ப விறகு என்பது என்னையும் தேவனையும் பிரிக்கிற காரியம் தான் என்னது? விறகு. இப்ப அக்கினி இறங்கும். அக்கினி இரண்டாவது எதை பட்சித்தது? விறகை பட்சித்தது. லிசன், இந்த பகல் உங்களையும் தேவனையும் பிரிக்கிற விஷயம் எது? பாவமா, இச்சையா, மோகமா, பொறாமையா, வைராக்கியமா, சண்டையா? உங்களையும் தேவனையும் பிரிக்கிற அனுபவம் எது இருக்குதோ அதை அக்கினி என்ன செய்திடும்? பட்சித்திடும். ஆண்டவரே, இதுதான் என் வாழ்க்கை உம்மை விட்டு பிரிக்கிறதப்பா. இந்த விஷயம் தான், இந்த கள்ளத்தனம் தான் என்னையும் உண்மையும் பிரிக்கிறது. இந்த கெட்ட வார்த்தை தான் என்னை பிரிக்குது. இந்த கோபம் தான் என்னை பிரிக்குது. உண்மையும் என்னையும் பிரிக்கிறது இதுதான் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அக்கினி இறங்கும் விறகு அக்கினி என்ன செய்திடும்? என்ன செய்திடும்? பட்சித்திடும். அப்ப உங்களையும் தேவனையும் பிரிக்கிற எந்த அனுபவத்தையும் அக்கினி இறங்கும்ப அது சுட்டெரிச்சிடும். ஒரு அல்லையில சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அப்ப அக்கினி இறங்குனா என்னெல்லாம் நடக்குது? சர்வாங்க தகன பலியை பட்சித்தது, இரண்டாவது விறகை பட்சித்தது, மூன்றாவது வசிங்க கற்களையும். கற்கள். கற்கள் அப்படின்னா கல்லான இருதயம். எத்தனை பிரசங்கம், பீரங்கி பிரசங்கம், ஆமை அடிபொலி வெடிகுண்டு அணுகுண்டு பிரசங்கம், ஆமை என்னதான் பிரசங்கம் பண்ணினாலும் ஆசையாய நம்பிக்கை நங்கூரமே அப்படின்னு உட்கார்ந்துருக்கும் பாரு, சேல மாதிரி. பாஸ்டர் நினைப்பார் இன்னை பிரசங்கத்திலேயாவது சரியாகும் நினைச்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு நேராச்ச வந்து பார்ப்பார், சான் அப்படியே வரும். அப்ப இந்த பிரசங்கம் வேலை செய்யல, ஆண்டவரே கூப்பிடுவார். சொல்லுங்க பார்க்கல. அக்கினி எதை பட்சித்தது? மூன்றாவது கற்கள். நான் சொல்லட்டா, பெந்தேகோஸ்த விசுவாசிய போல கல்லான இருதயம் லோகத்தில் யாருக்குமே கிடையாது. ஏன்னா இது செரிக்கு தம் திம்ஸ் போட்டு இடிச்சு சரியாக்குறது, வெடிச்சவன் செய்யறவன் செய்யாது. எத்தனை வீட்டில் எல்லாம் டைல்ஸ் போட்டி தெரிச்சுது. ஓ, ஒரு வீட்டில் டைல்ஸ் புகார் வெடிச்சு தெரிச்சுது. எனக்கு போன் வருது, பாஸ்டர் பிசாசு டைல்ஸுக்குள்ள. இதுக்கு ஒரு வாசம் போட மாட்டவரே, கொத்தனார் செய்த பாவத்துக்கு நாங்களா பலியாடு. அவன் சரியா பேக்கிங் பண்ணல, சாந்து அவன் சரியா க்ரௌட் வைக்கல. இதுக்கு பே பிடிச்சிருக்கு டைல்ஸுக்கு, இனி இதை தீக்க ஊழியக்காரு. நாங்க உயிர் வாழணுமா வேண்டாமா ஆண்டவரே, இந்த டைல்ஸுக்கு நாங்க தான் பலியா. ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க. பாவம் அந்த ஊழியக்காரர் இன்னும் கொஞ்சம் காலம் கூட வாழணும்னா இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனையை விட கொண்டு போகாதீங்க. நல்ல என்ஜினியரை விளைச்சு டைல்ஸை தட்டி கலத்தின்னு மரம் டைல்ஸை போடுங்க. ஒரு அலையில சத்தமா சொல்லுங்களேன். எத்தனையோ வீட்டில் டைல்ஸ் உடஞ்சி கிடக்கு இல்லையா, பொட்டி கிடக்கா இல்லையா, ஒழுங்கா பேக்கிங் ஆகலைன்னா நம்ம விசுவாசியே எந்த வெடிப்பும் வராது. அது நல்ல திம்ஸ் வச்சு இடிச்ச கேஸ் வளாக்கும். ஒரு அழில சத்தமா சொல்லுங்க பார்க்கல, இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கல, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். பைபிள் வெரி கிளியர். வானத்து இந்த அக்கினி இறங்கின போது அக்கினி அந்த கல்லையும் பட்சித்துச்சான். இதுவரைக்கும் லோகத்தில் ஒரு கல்யாண வீட்டில் வார்ப்புல வார்ப்பெடுப்பு வச்சா கல்லு எரிஞ்சதாக இருக்காங்க சரித்திரம் இல்லை. ஆனா நம்ம அக்கினி, பரலோக அக்கினி இறங்கும்போ அது கருங்கல்லையும் எல்லா கல்லையும் பட்சித்திரும். உன் இருதயம் தொடப்படணும்.
கமான் 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 கமான். சபை கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த 31வது பகல் உன் கல்லான இருதயம் சதையாய் மாறுகிறது. என்ன கேட்டாலும் ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிற, எதை கேட்டாலும் விட மாட்டேங்கிற, என்ன ஆலோசனை கேட்டாலும், என்ன பிரசங்கம் கேட்டாலும், என்ன கெடிகட்டி பிரசங்க இறக்கி பார்த்தாச்சு, காரியம் நடக்குது. என்ன ஒன்னு அவரை ஒரு நாள் கொண்டு வந்து பார்ப்போம். இந்த மந்திரவாதியை கொண்டு வர மாதிரியாது. ஒரு நாள் அவரை ஒன்று விழிச்சு பார்க்கணும். அவரும் வந்து பார்த்தாச்சு, இவரும் வந்து பார்த்தாச்சு, காரியம் ஒன்றும் நடக்கல. ஒரே வழி, வானத்தின் அக்கினி இறங்கணும். அது கல்லான இருதயத்தை பட்சித்திடும். ஜீசஸ் ஹல்லேலூயா. இந்த 31வது பகல் நீ வேறு மனுஷன் ஆவாயின்னு நான் நம்புறேன். கைத்தட்டி கைத்தட்டி கைத்தட்டி. கமான் 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 கமான். சபை கைகளை தட்டுங்க பார்க்கலாம். நீ வேறு மனுஷன் ஆவாய். எஸ், எஸ், எஸ். லிசன். அடுத்தது என்ன பட்சது? வசனம் ஒண்ணுமே நான் சொல்ல முடியல. ஏன்னா இப்போ வேண்டாம், சொல்லுங்க, வாசிங்க. மண்ணையும் பட்சித்து. இனி கூட்டம் முடியும்பா சோத்திரம். அவர் அல்லையே சொல்லுங்க பார்க்கல. இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கல. அடுத்தது என்ன பட்சித்தது? மண். மண் என்பது என்ன தெரியுமா? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இது இன்னைக்கு தலை விரிச்சு ஆடுது. கெட்டினவனும் ஒன்று ഞാൻ കെട്ടാത്തവനും ஒன்று. പിന്നെ என்ன நம்ம சொல்லுங்க என்ன இல்லையா? கெட்டினவனும் அடங்கியிருக்க மாட்டேங்கிறான், கெட்டாத்தவனும் அடங்கியிருக்க, எல்லாம் சேர்ந்து சீரழிது உலகம். என்ன ஆசை? என்ன ஆசை? சிஸ்டர் உங்களை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியே தெரியல, பிள்ளைங்க இருக்காங்களான்றான். எதுக்குல உனக்கு இந்த வேலை? போற அவ கெட்டின என்ன பிள்ளை இருந்தானே இல்லைன்னா உனக்கு என்ன வேலை? ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆமா, நைஸா வந்து பிரதர் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் அனிமே இல்லை பிரதர், நீ எப்படி இருக்கீங்க? எங்க அவன் என்ன எங்க எங்க உனக்கு என்ன கிடைக்க போகுது? மரியாதை இருந்துக்கோ. அக்கினி இறங்கி எதை பட்சித்துதான்? அக்கினி இறங்கி எதை பட்சித்ததான்? மண்ணு மண்ணு மண்ணு. ஆமா. 9 அதான் 9 ஒரு 11 மாத்திகள் அடுத்த வருஷத்துல எப்படி? அதான் 9 11 மாத்தி. புரியல உங்களுக்கு? 9 பவுனுக்கு தாலி கிடக்கா, இதை 11 மாத்தணுமா? ஊஞ்சல் கட்டது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கல. 9க்கே பாதுகாப்பு இல்ல, 11க்கு பாதுகாப்பு கிட்டமா? மரியாதை இருந்த கொள்ளலாம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கல, சத்தமா சொல்லுங்க. அக்கினி இறங்கி எதை பட்சித்ததான்? எதை? மண்ணு. மண்ணாசை, உலக ஆசை, பைக்கு மேல் ஆசை, டியூக்கு மேல் ஆசை, R15 மேல் ஆசை, புல்லட் மேல் ஆசை, சட்டக் மேல் ஆசை, பட்டாக் மேல் ஆசை, யமஹா மேல் ஆசை, ஹீரோ மேல் ஆசை. மண் ஆசை இல்ல, பைக் ஆசை, கார் ஆசை, ரப்பர் எஸ்டேட் ஆசை, அடுத்தவன் சீலைக்கு மேல ஆசை, அடுத்தவன் சுடுதாருக்கு மேல ஆசை. இதெல்லாம் என்னதுங்க? ஆசை. அப்ப அது அக்கினி இறங்கும்ப எதை பட்சிக்கும்? எதை பட்சிக்கும்? மண்ணை பட்சித்திரும். சரிதானே? அக்கினி இறங்கும்ப மண்ணை பட்சித்திரும். இச்சை அதை ஒழிச்சிடும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க. அடுத்தது எதை பட்சித்தது? வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் அது என்ன பண்ணிச்சான்? என்ன போட்டுச்சான்? என்ன போட்டுதான்? நக்கி போட்டதான். அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவ்வளவு ட்ரை ஆயிடுச்சு அந்த இடம். தண்ணீர்னா என்ன தெரியுமா? அங்கோட்டும் இல்லாத இங்கோட்டும் இல்லாத வார்த்தைகள். வாசிங்க, ஒரே ஒரு வசனம் வாசித்து க்ளோஸ் பண்ணுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 49:4. ஜெபம் பண்ண போறோம். நீங்க எல்லாரும் முடியும் வரை இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதனால வேகமா போறேன். சோத்ரா. தண்ணீரை போல தளம்பினவனே. எப்படிங்க? தண்ணீரை போல தளம்பினவனே. தளம்பினவனே அப்படின்னா ஸ்டெடி இல்லாத கேஸ். 6 மாசம் வீடு, 6 மாசம் காடு. இப்ப அந்த பரிவாடியை விசுவாசிகளாக எடுத்திருக்கு. யாருக்கு பரிவாடிகளை? யாருக்கு பரிவாடிகளை? இந்த ஊசி பாசி எல்லாம் விற்பாங்கல்ல, அவங்க 6 மாசம்
விட 6 மாதம் காட்டிலும் இருப்பாங்க. அதை இப்போ யார் எடுத்திருக்கா? விசுவாசிகள். 6 மாதம் ஒரு இடம், 6 மாதம் இன்னொரு இடம், 6 மாதம் அப்பா வீடு, 6 மாதம் சித்தப்பா வீடு. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணீரை போல தளம்பினவன் 6 மாதம் இந்த கம்பெனி, 6 மாதம் அந்த கம்பெனி, 6 மாதம் கேரளா, 6 மாதம் கர்நாடகா, 8வது மாதம் வெளிநாடு. வெளிநாட்டிலையும் நிற்க முடியாது, 3ஆம் மாதம் வீட்டுக்கு வருவான். தளம்பின அனுபவம். வெளிநாட்டுங்களும் போட்டு எப்படி எங்களை ஒரு பாஸ்போர்ட் எடுத்து ஒரு விசா எடுத்து அங்கே விட்டு அனுப்புவோம். அங்கே இருப்பான், அவன் இருக்க மாட்டான், அங்கே ஜாடிஞ்ச வருவான். தண்ணீரை போல தளம்பின அனுபவம், ஸ்டெடி இல்லாத அனுபவம், நிலைத்திருக்காத ஒரு அனுபவம். இதை எதுதான் பட்சிக்கும்? வானத்திலிருந்து அக்கினி இறங்கும்போ இந்த நிலைத்திராத அனுபவத்தையும் உறுதி இல்லாத அனுபவத்தையும் அக்கினி என்ன பண்ணிடும்? பட்சித்திரும். இப்ப அக்கினி வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? அக்கினி நீங்க கை தட்டி அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டும் நினைக்காதீங்க. இந்த அக்கினி இறங்கும் பொழுது சர்வாங்க தகன வெளி அது பட்சிக்கிறது, விறகை பட்சிக்கிறது, கற்களை பட்சிக்கிறது, மண்ணை பட்சிக்கிறது, தண்ணீரை பட்சிக்கிறது. அக்கினி இறங்கும் போது அற்புதம் நடக்கும். கண்களை மூடுவோம். எவரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் கண்களை மூடுவோம். Thank you Father, thank you Father, hallelujah, thank you Lord, thank you Jesus. பரவாயில்ல, நீங்க 1 மணி கூட்ட முடியும்னா 12:50க்கே பேக்கெல்லாம் அடுக்குதியா? நல்லா, ஆமாம், சோத்திரம். பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன். நான் ஒன்றும் நினைக்க, பஸ்ஸு உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லைங்க. நான் எதையும் சொல்லிட்டு போவேன். பஸ்ஸு உங்களுக்கு கட்டாயம் வேணும் இல்லையா? சும்மா முழங்கால் போடுங்க. நாளைக்கு நான் 12:30க்கே முடிக்கிறேன். போடுங்க முழங்கால. சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, இது உங்களுக்கு பஸ் இன்னும் போகப்படாதுப்பா. சோத்திரம் சோத்திரம். ஒரு நிமிஷம் கண்ண மூடி முழங்கால் போடுங்க. எவரிபடி நான் ஒரு ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் சித்தமான நம்ம நாளைக்கு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலாம். எஸ், உங்க டைமை நான் ஃபாலோ பண்ண விரும்புறேன். எவரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ் ப்ளீஸ். எவரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்களை மூடுங்க. ஒரே ஒரு நிமிஷம், ரொம்ப நேரம் வேண்டாம். எலியா சின்ன ஜெபம் தான் பண்ணாரு. என்னை கேட்டலும் சொல்லி ஜெபம் பண்ணாரு. அக்கினி வானத்தில் இறங்கி வந்தது. அக்கினி இறங்கின பொழுது அது தகனபலியை பட்சித்தது, அது விறகை பட்சித்தது, அது கற்களை பட்சித்தது, அது மண்ணை பட்சித்தது, அது தண்ணீரை பட்சித்தது. இந்த பகல் எதை தொட வேண்டும்? கேளுங்க. அக்கினி தொடணும்பான்னு சொல்லுங்க. அக்கினிய வாழ்க்கையை தொடணும்பான்னு சொல்லுங்க. கமான் கமான் கமான். Thank you Father God. இந்த பகல் வெளிச்சத்தில் அற்புதங்கள் உங்களுக்குள்ள நடக்கும் பாருங்க. நீங்க அந்த அற்புதத்தை உங்க ஊழியக்காரன்ட்ட சொல்லுங்க. ஆமென் ஆமென். சோத வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆமென் அக்கினி தொடுகிறது இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. கையை தட்ட ஆரம்பிங்க பார்க்கலாம். கையை தட்ட ஆரம்பிங்க. Thank you Lord. வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே. அன்பாரின் நேசா பொங்கி பாடுமே. அன்பினருள் ஓரபாலமா சந்தரபாலமா கமரபாலமுஷியா. ஆமே இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு மேல அக்கினி இப்ப இறங்கி வரட்டும்பா. யார் யார் மேல விடுதலைகள் வெளிப்படணும் இந்த பகல். சில விடுதலைகள். தங்கச்சி உனக்கு ஒரு அற்புதம், சகோதரி உனக்கு ஒரு அற்புதம், பிரதர் உனக்கு ஒரு அற்புதம். இன் ஜீசஸ் நேம் உடபல கதரபனமௌஷியா. இயேசுவின் நாமத்தில் 31வது பகல் அக்கினியுடைய பிரவாகம். Yes, மகிமை மகிமை மகிமை. ஆமென் ஜீசஸ். ஹalleluya. வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே. அன்பார். எஸ் எஸ். ஒருவர் கூட இந்த அக்கினியோட சூட்டை தொடாம போடக்கூடாது. ஒவ்வொரு மேலையும் அக்கினியின் வாசனை. எரிக்க வேண்டிய பகுதியில் எரியட்டும், எரிய வேண்டிய பகுதியில் எரியட்டும், தொட வேண்டிய பகுதிகள் தொடட்டும். எலியாவின் பலிபீடத்தில் வானத்தில் அக்கினி இறங்குமானார். இந்த பகல் 31வது பகல் அக்கினி